ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம எங்க பாத்தீங்கன்னா கார்கில் போயிட்டுருக்கோம். இது எபிசோட் 4. வாங்க சேனலுக்குள்ள போவோம். இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து சர்ப்ரைஸ் நிறைய கிஃப்ட்லாம் இருக்கு. அப்படிதான் சொல்லி நானும் ரைடு ஆரம்பிச்சேன். ஆனா என்ன விஷயம்னா, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கார்கில்ல. வண்டி வந்து கேமரா மவுண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கோசம் நிறைய விஷயம் வந்தது. அதெல்லாம் தாண்டி உங்களுக்காக சில காட்சிகளை நான் கவர் செய்து உள்ளேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம், ஸ்ரீநகர்ல இருந்து கார்கில் போயிட்டு இருக்கேன். ஆமா, ஸ்ரீநகர் டு கார்கில் அப்படின்ற ஒரு ரைடு தான் இது. ஓகேவா. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கார்கில் ரூட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ்னா, அதே மாதிரி வந்து இந்த லொகேஷன்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த மைக்ரோசாஃப்ட்வேர்ல விண்டோஸ் பார்த்துருப்பீங்களா, விண்டோஸ்ல பிசில எப்படி இருக்கும், அதெல்லாம் லைவா ஒரு லொகேஷன் இந்த வால்பேப்பர் வரும் தெரியுமா, அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வால்பேப்பர் மாதிரியே ஃபுல்லா அந்த பச்சை பசேன்ட்டு இந்த ரோடோ இல்ல வேற என்ன, அந்த ரோடு பாக்குறதுக்கு அந்த மலைகள்லாம் இருக்க மாதிரியே ஒரு லொகேஷன் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. இந்த மலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே ஆட்டு கூட்டமா இருக்கு. ஃபுல்லா ஆடுங்களை மேய்ச்சிட்டு இங்க இருந்து இறக்கிடுவாங்க போல இருக்கு. அந்த இந்த சைடுல நல்லா அந்த இது நல்லா வளரும் போல இருக்கு. சரிஞ்சி ரோட கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ மை காட், எவ்வளவு பெரிய கருங்கல்லாகுதுங்க. அப்படியே கல்லு வந்து, ஐயோ பாறைலாம் ரோட்லயே இருக்கு. ரெண்டு பக்கம் இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வென்ச்சர் ரோட் ஆஃப் ட்ரிப். இதெல்லாம் வெறும் ட்ரைலரு, மெயின் பிக்சரு வேற. இனிமேட்டு தான் போக தான் பார்க்க போறோம் எல்லாத்தையுமே. அம்மாடி அத்தாடி அத்தாடி என்ன உடம்பு அப்படின்னு பாட்டை பொண்ணே போல. சரியான அட்வென்ச்சருங்க இந்த வாட்டி ரைடு. வேற அளவில் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சுவாரஸ்யமான த்ரில்லிங்கு எல்லாம் இருக்குது இந்த ரைடை. தெரியுதுங்களா அப்படியே லேண்ட் எப்படி ஸ்லைட் ஆயிருக்குன்ட்டு, ஒரு மலையே ஸ்லைட் ஆகி அப்படியே வந்திருக்கீங்களே. இமாச்சல் மலைப்பகுதி இதான் சொல்லணும். ஆமா, உங்க பேர் கார்கில் ரூட்டுங்க. ஒன்று சில எப்படி சொன்னா, கார்கில் ரூட்லேயே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா மேப்ல வந்து கரெக்டாக காட்டல, அதனால அப்படியே போயிட்டு இருக்கோம். யார் போட்ட புள்ளி யார் போட்ட வலிக்கே இதெல்லாம் செம்மையா ரோடு வந்து சில இடங்கள்ல குழி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. குண்டு மட்டும்தான் இருக்கும், குழி இருக்காது. இல்லை குழி மட்டும்தான் இருக்கும், குண்டு இருக்காது. அந்த மாதிரி மொத்த ரோடையும் டம்மால் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இதுல பைக்கு, லாரி, காரு எல்லாமே போகுது. வேற இப்படிதான் ஏற்றி வரானுங்கன்னே தெரியல. இது ஆடா நாயான்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல நெச்சரிதி. பாருங்க, கார்கில் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்கில் வியூவில் உள்ள என்ட்ரு ஆகும் போதே வானவில் எங்களை அன்புடன் அழைக்கிறது. தெரியுதுங்களா உங்களுக்கு? வீடியோவில் கேமராவில் தெரியுதான்னு தெரியல. சூப்பராக அப்படியே வானவில் கலருங்க. ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் அந்த பனி, அந்த இதில் வந்து வானவில் சூப்பராக தெரியுது பார்க்கறதுக்கே. உள்ள ஒரு அருமையான காட்சி தெரியுமா அதெல்லாம். கார்கில் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். கார்கில் ரீச் ஆகிட்டோன்னா போய் ரூம் எடுத்து நல்லா சாப்பிட்டு பார்த்து தூங்கிடுவோம். தூங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பிளான்னா, நாளைக்கு கார்கில்லேருந்து லே போகிறோம். லே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். லே சூப்பராக இருக்குங்க போகிற ரோடு.
நிறைய அட்வென்ச்சர் இருக்கும். லே தான் இப்போ நம்ம கார்கிலேருந்து அந்த லே போகிற ரூட் தான் வந்து வேறு லெவலில் அட்வென்ச்சரஸ் பிளேசஸ் நிறைய இருக்கும். அங்கே நம்ம கன்ஃபார்ம்டாக எல்லாத்தையும் பிளாக் எடுத்துகிட்டே போவோம். ஓகேவா? எஸ், ஏன்னா வந்து பிளான் வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஏன்னால் வந்து மழை காரணமாகவும் அந்த ஏதோ லேண்ட்ஸ்லைடிங் காரணமாகவும் நம்ம கார்கில் ரூட் எடுத்ததுனால அந்த பக்கம் நம்ம நிறைய ஐடியாங்களை மாற்றிட்டாரு. அதனால் நம்ம போடுறதா இனிமேட்டு ஐடியா. கோ டு ஐடியா. அதே மாதிரி சிம்மு ஒன்று வாங்கணும், ஐடியா சிம்மு 400. இது வந்து டூரிஸ்ட் சிம்மு. இந்த இடத்துல 1 இயருக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? பார்த்தீங்களா, இப்போ திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கிட்டே இருக்கும். ஆமாம், இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஃபுல் மிலிட்ரி கண்ட்ரோலுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆர்மி தான். ஆர்மி 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 ஆர்மி. கார்கிலுக்குள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கார்கிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்மி கண்ட்ரோல் தான். சில அழகான வியூஸ் மட்டும் ஆர்மி இல்லைனா உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை கார்கில் மேலே போட்டு பார்த்துங்களே, லடாக் கார்கில். அவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஏகே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்மளோட பயணம் கார்கிலை நோக்கி இருக்கிறது. கார்கிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் எடுப்போம். ஓகேவா? திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தூரம் தெரில. நாங்கள் உள்ளே பூத்ததில் போயிருந்தாங்க ஒரு 1/4 மணி நேரமாக. ஆனால் டனல் ரூட் இன்னும் வரல. அவ்வளோ பெரிய டனல் போட்டிருக்காங்க காஷ்மீர் ரூட்டில். இந்த ரூட்டு டனல், இது என்ன டனல்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கவனிக்கல. உள்ளே வரும்போது சல்லுன்னு வந்துட்டோம் உள்ளே. ஆனால் வேறு லெவலுங்க டனல். நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, பள்ளமேடாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆனால் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. டனல் ரோடு வந்து பழக்கணும். உங்களுக்கு என்ன கேமராவில் தெரிதா பாருங்க, ஃபுல்லாக இருளோடு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய டனல் போட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல பிளாக் நான் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து வெளியே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சமாவது இப்போ தாங்க டனல் ஓப்பனே தெரியுது. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக இந்த ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தான் டனலே தெரியுது. எத்தனை கிலோமீட்டர் நான் வெளியே போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், ஓகே. எனக்கு இங்கே செக்யூரிட்டி ஆர்மி இருந்தாலும் இருப்பாங்க. அதுக்கோசம் தான் பிளாகை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேவா? வெளியே டனலில் போயிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். டனலை பார்த்துக்குங்க. இதான் டனலு டனலு டனலு. செம்ம வியூ பார்த்தீங்களா? அழகாக இருக்குங்க. ஆ, 3 நான் ஸ்ரீநகர் தானே சொன்னேன். ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் போகிற ரூட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படியே வேறு லெவலு. இங்கே ஆர்மி பேசியிருக்கு. இந்த பக்கம் காட்டக்கூடாது. ஒரு வழியாக பனியாக பார்த்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா நடுவில் அந்த மலை தெரியுதா? அதெல்லாம் ஸ்னோ தான். இப்போ தான் முதல்ல ஸ்னோவை வந்து 2வது வாட்டி பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட் வாட்டியே ஒரு இடத்துல பார்த்தோம். ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கல, கம்முன்னு வந்துட்டோம். இங்கே தான் இந்த வியூ சூப்பராக தெரியுது. கார்கில் ரூட்டு. ஐயோ மறந்துட்டேன். அப்புறம் வரலாம் பாய், அப்புறம் வரலாம் பாய். டீ தானே பாய், சாப்பிட்லாம் பாய். இதே கொஞ்சம் தான் நம்ம பசங்க வண்டியில் போகிறது மாசு தான். நம்ம பசங்க தான் பின்னாடி வருது. நல்லா இருக்கா வியூவு? அழகிகள் கூடும். அரே வா 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 வா. வாட் ஐ வியூடா. நல்லா இருக்குடா வியூ. இந்த மாதிரி அழகான காட்சிகளை பார்க்கும்போது கண்ணு என்று குளிர்றது. ஐயா அப்படி தான் சொல்லணும். வாழ்ந்தா வாழுங்கடா. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோடுது? மழை சரியும் அப்படின்லாம் தானே. அழகாக இருக்குங்க. வேறு லெவலுங்க வியூ. டனல்லாம் பயங்கரமாக டனல் பண்ணு. அங்கங்கே டனல் ஒர்க்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டனல்லாம் போட்டான்னா காஷ்மீர் ரோடு வேறு லெவலு. அதுதான் கீழே ஓடிட்டுருக்கு. டனல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் போட்டுருவாங்க டனல் ரோடெலாம். பாருங்கள் மலையை பாருங்கள். இந்த மலையை அடியோ எவ்வளோ நேரம்லாம் பார்த்து உட்காந்துக்கலாமே. சரி வாங்க நம்ம போய் காஷ்மீரில் போய் உட்காந்து மலையை ரசிப்போம். இப்போ இங்கே இடத்துல வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏகே ப்ரோ வரார் வழிவிடு. ஏகே ப்ரோ வரார் வழிவிடு. ஏகே ப்ரோ வரார் வழிவிடு. ஏகே ப்ரோ வரார் வழிவிடு. ஹை ஹை போன அந்த பாயின்ல ஒரு ஆடு வருமே, அந்த மாதிரியே இருக்குது பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்குன்னு எகிரி பறக்க போதுங்க எல்லா ஆடும். இந்த பாயின்னு ஒரு வெப் சீரிஸ் வரும்ல, அதில் இந்த மாதிரி ஆடுங்க தான் மனுஷங்களை மிருகங்கள்லாம் கடிச்சு சாப்பிடும். இந்த பின்னாடி இவரோட வேலைன்னா திரும்ப இந்த ஆடுங்கள்லாம் பின்னாடி வரதெல்லாம் தெலுங்கு வருதுடா. ஏய் செம்ம கேடி பாய் இந்த பையன். என்னடா காலை வச்சிட்டாங்களா எங்க? அப்படிதான் சொல்லலாமா? எங்க அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இங்கெல்லாம் வேற லெவலில் வியூ. அப்படியே சூரியன் மேகத்துலேருந்து அந்த மலையை உடச்சிக்கிட்டு வெளியே தெரியுது. சரி, அந்த மேகத்தை உடச்சிக்கிட்டு சூரியன் வெளியே தெரியுது.
நம்ம பசங்களா? இவ்வளோ நேரம் பிளாக் எடுக்காம தான் பேசிக்கிறேன். வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது ரெக்கார்டிங் எடுக்கல, அதனால கட் ஆகிடுச்சு. ஓகே, காஷ்மீர் கார்கில் போயிட்டுருக்கோம். கார்கில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீநகர்லேருந்து. ஸ்ரீநகர் பாதி தூரம் வந்துட்டோம். கார்கில் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு 180 கிலோமீட்டர் வரைக்கும் கார்கில் கிட்டே வந்துட்டோம். இன்னும் கார்கில் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு. ஆமாம், ஹைவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலில் ஃபுல்லாக அந்த ஒரே ரோடாக அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரி மலை மேலே ஏறாமல் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மலையை தாண்டி இப்போ நம்ம போகணுன்றதுனால இந்த ஹைவே உள்ளே போகுது. ஓகேவா? இப்போ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். பசங்க எல்லோரும் இருப்பான். இது வழக்கம் போல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கூட வந்தது ஒர்க் அவுட் பண்ணுறேன், டான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுக்குது. அங்கே ஒருத்தர் வரைக்கும் வீடியோ பண்ணுறாரு. நம்மளை வச்சு உன்னை வச்சு அவர் வீடியோ பண்ணுறாருறா. பாருங்க, நம்ம வண்டிலாம் பயங்கரமாக தீயாக நிற்குதா. மலைக்கு அதுக்கும் நல்லா செம்ம வியூவில் இருக்காப்புல. சரி, ரைட் ஆரம்பிப்போம், கிளம்புவோம். டைம் ஆச்சு. சாம் 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 டைம் ஆகுது சாம். நானா நானே. சரி, ஓகே. இங்கேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிடும். பசங்க ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்களாம். கிளம்பிட்டு போகிற வழியில் அப்படியே பிளாக் பண்ணிக்கிட்டே பார்த்துப்போம். மலையை பார்க்க வேண்டுமா, மலையை பார்க்க வேண்டுமா, இதோ பாருங்க. வெல்கம் டு கார்கில். இது பொக்க போட்டானா எப்படி போறது? பார்த்துட்டோம் பரமா, பார்த்துட்டோம். இமயமலையாச்சு, மலைகளை பார்த்துட்டோம், பனிமலைகளை பார்த்துட்டோம். தெரியுதுங்களா? செம்ம குளிர். இப்போ தான் குளிர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ எல்லா க்ளவுஸையும் எடுத்து போடணும். அப்போ தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும் குளிரை. பெல் சவுண்ட் அடிக்குது. நெக்ஸ்ட் டே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, டேட்டு பார்த்து சொல்கிறேன். ஃபோனில் கவனிக்கல. டேட்டு 30. கார்கில்ல இருக்கோம். கார்கில் நேற்று நைட்டு வந்து ரீச் ஆகணும் 10 மணிக்கு. கார்கில்ல இருந்து அப்படி போடா, ரெடி ஆயிடுச்சா? போடா, போ. கார்கில்ல இருந்து சரி, இப்போ கார்கில்லேருந்து லே போகிறோம். போகிற வழியில் வர்றது அட்வென்ச்சர் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டு வேறு லெவலில் குளிர். அதே மாதிரி காலைல கார்கில்ல வெயில் அடிக்குது. தலை இப்போ தான் ஃபுல்லாக குளிச்சேங்க. குளிச்சுன்னா தலைலாம் ஒரு வேறு மாதிரி அழுக்காக இருந்தது, மண். நைட்டு வந்ததெல்லாம் செம்மையாக நைட் குளிர் எடுத்தது. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த ரூம் இதுதான். ஓகேவா? இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். பசங்க உள்ள என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாம் நல்லா கட்டுறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. அடப்பாதீங்களா, வரத்துங்களே ஆரம்பிச்சிட்டிங்களாடா? பிரெட் ஆம்லெட் சொன்னா, பிரெட் ஆம்லெட் கையில தான் சாப்பிட மாட்டான், ஃபோன்ல தான் குத்தி சாப்பிட்டு வரான். இவர் யார் தெரியல? இவர் யார்? முடி அதிகமா போட்டுக்கல, என்ன தப்பு பிளாக் கிடையாது. பன்னீர் பட்டர் மசாலா பாத்தீங்களாக்கா? ஆம்லெட் நல்லா இருக்குண்ணா. நைட்டு வச்சது சூடு பண்ணி கொடுத்துட்டானுங்க. அதானே நினைக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் தேவைடா, அப்படியே வச்சாலே இருக்கும். நம்ம கூலிங் தானே ஆகும். ஹீட் அது ஹீட்டியா? என்னதான் கூலிங் இருந்தாலும் உடம்பு அது ஓவர் ஹீட் ஆயிடும். அதனால ப்ராப்பர் சோட் கேமராவோட போதும் சொன்ன வீடியோ